காமனாக கார் அண்ட் பைக் மெயின்டைன் பண்ணணும், அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைலிங் ஸ்டுடியோஸில் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டிஐஒய் ப்ராடக்ட் மாதிரி இல்லை நாங்களே வீட்டில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து செராமிக் ஸ்ப்ரே கோட்டிங், கிரஃபைன் ஸ்ப்ரே கோட்டிங்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அப்படி ரிசல்ட் இருக்குமான்ற மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் டீடைலிங் ஸ்டுடியோவில் பண்ணக்கூடிய ஒரு கோட்டிங்க்கும் டிஐஐ முறையில் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே கோட்டிங்ஸுக்கும் இருக்கக்கூடிய மெயின் வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டிஐஒய் மெத்தட் அப்படின்ற போது அது நம்மளே ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில ப்ராடக்ட் வந்து பண்ணலாம், ஒரு சில ப்ராடக்ட் வந்து டிஐஒய் மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு சில ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் அந்த டீடைலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 303 கிரஃபைன் ஸ்ப்ரே கோட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய கிரஃபைன் கோட்டிங்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் அது எது நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு த்ரூ அவுட் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்ப்ரே கோட்டிங்க்கும் ரெகுலர் கோட்டிங்க்கும் இருக்கக்கூடிய மெயின் வித்தியாசங்கள்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட கார் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயருக்கு முன்னாடி டீடைலிங் ஸ்டுடியோ வச்சுருந்தார். அதுக்கப்புறமேல அவரோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக டீடைலிங் ஸ்டுடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிட்டார். ரீசெண்டாக வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது அவருக்கு இந்த 303 கிரஃபைன் கோட்டிங் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் இந்த 303 கிரஃபைன் கோட்டிங். ஸோ இது வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இது தமிழ்நாட்டில் வந்து கிடைக்காது, இந்தியா பெரும்பாலும் இந்தியாவில் கிடைக்காது, இங்கே யாரும் இம்போர்ட் பண்ணலை. ஸோ இது எதுக்காக அவர் வாங்கிட்டு வர சொன்னார்னா ஒரு நார்மல் ரெகுலர் கோட்டிங் போடுறதை விட ஓரளவு நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வர சொன்னார். பட் அவருக்கு டைம் இல்லாதனால ஸோ நீயே வந்து எனக்கு வந்து டீடைலிங் பண்ணி இந்த கோட்டிங் அப்ளை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அவர் ரொம்பலாம் வந்து எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து காரை வந்து ஒர்க் பண்ண வேண்டாம், ஸோ நார்மலாக ஒரு ஃபினிஷிங் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு கொடுனாரு. பட் கார் வரும்போது நீங்கள் இந்த பிஃபோர் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஒரு மாதிரி ஒரு எல்லோ டோனில் தான் இருந்துச்சு. பட் வீடியோவில் எந்த அளவுக்கு அது எல்லோ இஷ் தெரியுதுன்னு தெரியல, பட் லைவாக பார்க்கும்போது அது நல்லாவே தெரியும். அவருமே ஆமாப்பா நான் வண்டியை வந்து மெயின்டைனே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னாரு. இல்லை கண்டிப்பாக காம்பவுண்டிங் பண்ணணும், இல்லை ஹோண்டாவில் வந்து கிளியர் கோட் உனக்கே தெரியும் கம்மியாக இருக்கும், ஸோ அதில் நீ வந்து ஹெவியாக கட் பண்ணிட்டேன்னா வந்து பெயிண்ட் தின்னாயிருமே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம், நான் வந்து கோச் கெமியோட ஃபைன் கட் இருக்குது, நான் ஃபைன் கட் போட்டுட்டு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி ஓகே எனக்கு அப்படியே நல்லா பண்ணி கொடு அப்படின்ட்டாரு. ஸோ ப்ராடக்ட்டுமே வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது, நீயே கூட வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. சரி ஓகே இது நான் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றக்காக நானுமே வந்து சரி ஓகேன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீடைலிங் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ், வாஷ், அதுக்கப்புறமேல் ட்ரையிங்கு, க்ளே பார் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை, பிகாஸ் ஏன்னா நான் இதை என்னத்தை பெருசாக வீடியோ பண்ணணுன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேல அவர் ஃபோன் பண்ணி என் வண்டி கொஞ்சம் வீடியோ எடுத்து போடு, அப்போ தான் வந்து கொஞ்சம் ரெகுலர் கோட்டிங்க்கும் ஸ்ப்ரே கோட்டிங்க்கும் என்ன மாதிரி வித்தியாசம்லாம் கொஞ்சம் சொன்னேன்னா எனக்கு பெட்டராக இருக்கும், நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாரு. அதுக்கப்புறமேல நம்ம வந்து வீடியோ ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச் கெமியோட ஃபைன் கட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா பேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருந்துச்சு, நிறையாவே வந்து ஆக்சிடேஷன் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைன் கட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பிங் சொன்னால் உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இது ஃபைன் கட் அப்படின்றது அந்த காம்பவுண்டோட அக்ரெசிவ்னஸ்ஸு. ஸோ இது வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து க்ளாஸியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைன் கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலே இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து தெரியும் பாருங்கள். உங்களுக்கு க்ளாஸும் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் அது என்னன்னு தெரியாமல் ஏனோ தானோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ பண்ணிவிட்டு வண்டி ஒரு சில பேர் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து கெடுத்து கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த கோட்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேனல் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இது ப்ராப்பரான ஒரு முறை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணி வண்டி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது அதுக்கு வந்து க்யூரிங் டைம்லாம் கிடையாது. இப்போ ரெகுலர் கோட்டிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் வந்து க்யூரிங் டைம் இருக்கும். ஸோ இதுக்கு க்யூரிங் டைம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் இமீடியட்டாக வைப் டவுன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வண்டி ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து இதை வந்து பஃப் ஆஃப் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸுமே வந்து கொஞ்சம் ஓரளவு இம்ப்ரூவைஸ் ஆகிடுச்சு. பட் அந்த ஸ்லிக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ரெகுலர் செராமிக் கோட்டிங் நாங்கள் பண்ணுறதோட ஸ்லிக்னஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த வலுவழுப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இதில் வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமேல் ஓகே நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ ஓவர் த நைட்டு விட்டுட்டு நாளைக்கு வந்து
பார்க்கலாம் அப்படின்றோம். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து அந்த ஸ்லிக்னஸ் வந்து பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆர்டிஷைனோட கோட்டிங்கோட ஸ்லிக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி காரில் சாஞ்சிங்கனாலே வழுக்கும். ஸோ அது நிறைய கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க, சார் நான் வண்டியில் சாய்ந்தனாலே வழுக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து இதில் வந்து ஸ்லிக்னஸ் கிடையாது. பட் வாட்டரோட பீடிங் எஃபெக்ட், ஷீட்டிங் எஃபெக்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன். பீடிங் எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஷீட்டிங் எஃபெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கோட்டிங் போட்டிருந்தா இது வந்து ஒரு குயிக் டீட்டெயிலர்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ வந்து அந்த கோட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸோ கஸ்டமர் வாங்கி வச்சுக்கலாம். பட் இதவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கோட்டிங்காக வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி US UK மாதிரியான கண்ட்ரிக்கு வந்து போடும்போது அவங்க வந்து 1 இயர் வரும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரை பற்றி நமக்கு தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து தூசி, நிறைய அழுக்கு, கண்டாமினேட்டட் வாட்டரு, மோஸ்ட்லி நிறைய இடங்களில் வந்து உப்பு தண்ணிலாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் வந்து இது 1 இயர்லாம் வந்து வராது. ஸோ இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அதிகபட்சம் 3 to 6 மந்த்து, இல்லை ரொம்ப அதிகபட்சம் அப்படின்னா 8 மாதம் வரலாம். ஸோ அவர்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ நாள் வருதுன்னு டெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா அவரும் டீட்டெயில்ன்றனால அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றனால நீங்கள் இது எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லுங்கள். அந்த ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, சில டெஸ்ட் பண்ணலாம் நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. அண்டு நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் போய் பாருங்கள். இதோட சேர்த்து ஒரு 2 ப்ராடக்ட்டோட டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபாரினில். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப மட்டமான ஒரு கோட்டிங்னு சொல்ல முடியாது. மிச்ச ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல கோட்டிங் தான். அவர் இன்னொரு கோட்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப அது காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த 303 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அப்ளை பண்ணியிருக்கோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்லிக்னஸ் வந்து கிடையாது. பட் வாட்டர் ஷீட்டிங் எஃபெக்ட், பீடிங் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலர் கோட்டிங்கும் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ரெகுலர் கோட்டிங்கோட ப்ராசஸ் வந்து இன்னும் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரே கோட்டிங் அப்படின்றனாலையும் அவர் வந்து எனக்கு எந்த அளவுக்குலாம் பெரிய டீட்டெயிலிங்லாம் வேண்டாம், ஒரு நார்மலாக பண்ணி கொடுங்க அப்படின்றனால தான் நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயிலிங் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ரெகுலர் கோட்டிங்லாம் போடும்போது இன்னும் இன்டென்சிவான க்ளீனிங் அண்ட் இன்டென்சிவான ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் என்ன இதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் நம்ம நார்மல் கோட்டிங்கும் பண்ணுவோன்றது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து இன்னும் இதை விட அதிகமாகவே இருக்கும், அதிகமான நாட்களில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 1.5 days ப்ராசஸ் ஆச்சு இதுக்கு. ஸோ ரெகுலர் கோட்டிங்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக 2 to 3 நாள் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.